மக்களே வணக்கம். ஆக்சுவலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட லீகல் டீம் கோயம்புத்தூரில் விஜய் அண்ணா மேலே ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்ன கேஸாக? அதாவது நம்ம அண்ணன் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை எல்லாம், அதாவது சில்ட்ரன் எல்லாரையும், உங்கள் பேரண்ட்ஸையும் தாத்தாவையும் பாட்டியும் பெரியவங்க வீட்டில் யாராக இருந்தாலும் அவங்கள டிவிகேக்கு ஓட்டு போடுறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பேசினாராம். அதனால் இது ஒரு ப்ராப்பராக எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்டில் இது ப்ராப்பரான ஒரு அப்ரோச்சு இல்லையா அப்படின்னு விஜயண்ணா மேலே ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் கேட்குறேன், அதாவது நீங்கள் மக்கள் எல்லாம் ஊருக்கு ட்ராவல் பண்ணி போயிடக்கூடாதுன்னு பஸ் எல்லாம் நிறுத்தலாம். அவ்வளோ பெரிய கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அதாவது 400 கோடி ரூபா வச்சு கட்டின அந்த பஸ் ஸ்டாண்டில் 4 பஸ்ஸு நிற்கலாம். மக்களை எல்லாரையும் ஊருக்கு போகாமல் தடுக்கலாம், அது தப்பில்லை. ஓட்டுக்கு காசு கொடுக்கலாம், அது தப்பில்லை. காசு இல்லை, கூப்பன் கொடுக்கலாம், அது தப்பில்லை. அதுக்கப்புறம் கள்ள ஓட்டு போடலாம், அது தப்பில்லை. ஆனால் எங்கள் அண்ணன் குட்டீஸ், நண்பாஸ், நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் இந்த மாமாக்காக ஓட்டு போடுங்கன்னு செல்லம்மா கேட்குறது தப்பு. ஏன் நீங்கள் யாரும் வீடு வீடாக போய் வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் சின்னவங்க பெரியவங்கள்ட்டெல்லாம் ஓட்டு போடுங்க எங்கள் கட்சிக்கெல்லாம் கேட்குறது இல்லையா? பங்கமாக இல்லை இது? உங்களுக்கு அழ ஆரம்பிச்சிட்டிங்க இப்போவே. மக்களே, நான் போன வீடியோ சும்மா ஒரு காமெடிக்கு போட்டிருந்தேன். ஸோ இதில் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்ம ஜெயிப்போன்னு. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 75,000 எலெக்ஷன் பூத்ஸ் இருக்குது. இந்த எலெக்ஷன் பூத்தில் நமக்கு மேக்சிமம் ஒவ்வொரு பூத்துக்கும் 200 ஓட்டு விழுந்திருக்குன்னே வச்சுப்போமே. ஒரு கம்மியாக வச்சுப்போம், 200 ஓட்டு விழுந்திருக்குன்னு வச்சுப்போம். இதுவே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு போய் சேருங்க. நம்ம டிவிகே கட்சியில் மெம்பர்ஸ் மட்டும் 1,80,00,000 பேர். எப்போ? ஏப்ரலுக்கு முன்னாடி. இந்த கடைசி ஏப்ரலுக்குள்ளே நானே ஒரு 100-150 பேர் மினிமம் நானே மெம்பர்ஸை சேர்த்து விட்டுருக்கேன். அப்படின்னா அது ஒரு 2 கோடி வச்சுப்போம். இப்போ 2 கோடி மெம்பர்ஸ் நம்ம டிவிகேலேயே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வாக்காளர் அட்டை ப்ராப்பராக இருக்குது. ஓகேங்களா? அவங்க எல்லாருக்குமே வாக்கு இருக்குது. ஸோ அவங்க வீட்டில் ஆவரேஜாக இன்னும் ஒருத்தரை கூட சேர்த்துக்கிட்டாலுமே நம்மளோட ஓட்டு எங்கேயோ போதுங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், தைரியமாக இருங்க. 85% வரலாற்றிலேயே, தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஓட்டிங் ஆனது இல்லை, ஆயிருக்கு. நம்ம அண்ணன் மேலே மக்களுக்கு அவ்வளோ அன்பும் பாசமும் லவ்வும் இருக்குது. அண்ணன் வராரு, சிஎம் ஆறாரு, தட்டுறோம், தூக்குறோம்.